கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதமாகிய செப்டம்பர் மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து அந்த மாதம் முழுவதும் தியானிக்க, அந்த வார்த்தைகளை சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, இந்த வருடம் துவங்கி 2025ஆம் ஆண்டு துவங்கி ஜனவரி மாதம் முதற்கொண்டு ஆகஸ்ட் 31 வரைக்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தின சகல விதங்களுக்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதமாகிய செப்டம்பர் மாதம் நிச்சயமாகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற ஒரு மாதமாக, அதே நேரத்தில் அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிக்கிற ஒரு மாதமாக நமக்கு மாற்றுவார். ஒரு சிலர் என்ன இது ஒவ்வொரு மாதமும் அந்த வசனத்தின் மூலமாய் வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு செய்வாரா என்று அநேக கேள்வி எழுப்புகிறதை கடந்த நாட்களில் என்னால் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். வார்த்தை, வசனம் ஜீவன் உள்ளது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒரு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக அல்லது அந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கர்த்தர் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார் என்பதை வசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். எனவே அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்களாக நீங்களும் என்னோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு விசை கண்களை மூடி கடந்த 8 மாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய மாதமாகிய 9வது மாதத்தை, இந்த செப்டம்பர் மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் முதலாவது ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எனவே யாவரும் தரிசனத்தோடு, ஜெப சிந்தையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, கிருபையாய் கொடுத்த இந்த 9வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை எங்களுடைய கரங்களில் நீர் கொடுத்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த 8 மாதம் அளவும் ஆண்டவரே எங்களை நடத்தின எல்லா விதங்களுக்காக, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடித்ததற்காக, கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக, எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பராமரித்ததற்காக, இந்த 8 மாதம் அளவும் கர்த்தர் எங்களை சுமந்து வந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வீராக, வசனத்தின் மூலமாய் பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய வார்த்தையாக நான் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்த இந்த வார்த்தைகளை நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய், ஒளியாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையானது எனக்கு நேராய் அனுப்பப்பட்ட பொழுது, அல்லது எனக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்த பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. நான் உங்களை அதாவது ஒளியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறான், அல்லது வெளிச்சம் எந்த எந்த இடத்துக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்க, உலகத்திற்கு என்கிற ஒரு வார்த்தை, என்டையர் வேர்ல்டு, என்டையர் யூனிவர்சல்,
முழு உலகத்திற்கும் அண்ட சராசரத்திற்கும் நீங்கள் தான் வெளிச்சமாய் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க போகிறீர்கள். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம், எத்தனை மகிமையான ஒரு காரியம். அவர்தான் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக தேவனுடைய மகிமையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்ச கண்களினால் அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தை பார்க்க கூடாதபடிக்கு சேரக்கூடாத ஒளி என்ற அந்த வார்த்தையின் பதம் எவ்வளவு ஒரு மகிமையை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்க தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு 2 அல்லது 3 வசனத்தை இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்தை குறித்து சீஷனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அதிகமாய் எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு 2 வசனங்களை உங்களுக்காக நான் காண்பிக்கட்டும். அதாவது யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வேத வசனத்தையும் 9வது அதிகாரம் 5வது வேத வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்க்க முடியுமானால், வசனம் எப்படிப்பட்டதாய் சொல்லுகிறது? அவர் வெளிச்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 8வது அதிகாரம் 12வது வேத வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? எல்லா ஜனங்களுக்கும், ஒருவேளை ஒரு குறிக்கப்பட்ட தேசத்தில், ஒரு பெத்லஹேமில் அல்லது நாசரேத்தில் அவர் ஊழியம் செய்த இடங்களில் என்று தனிப்பட்ட விதத்தில் வேதத்தினுடைய முறைமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவருடைய மரணத்தின் மூலமாய் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. இந்த வார்த்தையானதை சற்று கவனித்து பாருங்க. மறுபடியும் இயேசு இந்த ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், அவர் ஒளியாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்கிறதற்கு கிரியைகளில் காண்பிக்க நம்ம முற்படுகிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறபடியினாலே இனி ஒரு இருள் நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாது. இனி நம்ம இருளில நடவாமல் ஜீவ ஒளியை, ஜீவ என்கிற வார்த்தை ஜீவனுக்குரியது, நித்தியத்திற்குரியது. நம்முடைய மரணம் அல்லது அவருடைய வருகை வரும் மற்றும் ஜீவ ஒளியில் நம்மை நடக்க செய்கிறது. அதை மாத்திரமல்ல, ஒரு அற்புதத்திற்காக, அதாவது யோவான் 9வது அதிகாரத்தில் பிறவியிலேயே குருடனாய் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து இயேசு பேசும் பொழுது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறவியில் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று இயேசு பேசினார். அதை தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலும், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்படணும், அவன் பார்வை பெறணும், அவன் ஒரு வெளிச்சத்தை தரிசிக்க வேண்டும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு முன்பாக அந்த மனிதனுக்காய் தன்னை குறித்து பேசுகிறார். நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதாக. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒளியில் நடக்க வேண்டியது அவசியம். இயேசுவை பின்பற்ற வேண்டியது அவசியம். நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு, உலகத்திற்கு, உலகத்தின் ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிறவர்களுக்கு, அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அவசியம். யோவான் 3வது அதிகாரம் 19வது வேத வசனத்தை சற்று நான் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைக்காக இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தையானது என் இருதயங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது.
இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், இன்றைக்கு நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, எந்த மனுஷன் வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறான், எந்த மனுஷன் தன்னுடைய பொல்லாங்கான காரியத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறான், அல்லது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மெய்யான ஒளியை நான் விரும்புகிறேன் என்று இயேசுவை பின்பற்ற முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலர், அதாவது நான் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, ஒருவேளை மாம்சத்தின் பிரகாரமாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தான், பலவிதமான உபத்திரவங்களில போராட்டங்களில் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையானது சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஆகிலும் இந்த ஒளியை விரும்பாமல் சிலருடைய விருப்பம் என்னன்னா இருளிலே இருப்பது. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்களுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நியாய தீர்ப்புக்காக, இன்னும் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உலகத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கினதற்கான நோக்கம் ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கணும். நீங்க இருக்கிற இடங்களில கர்த்தர் உங்களை ஒளியாய் வைக்க வேண்டும். உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரலோக திட்டம் என்னவென்று அறிந்து கொள்ள கூடுமானால் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் பொழுது கடைசியாக அப்போஸ்தலனாகிய யோவான், நம்ம இப்போ யோவானுடைய காரியத்திலிருந்து அந்த வசனத்தை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க கூடுமானால் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை கவனிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சரி, 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம். ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு தெரியாத காரியத்தை குறித்து பேசுறார். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். இனி எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம் என்று இன்னும் வெளிப்படலை. ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் இருளில் நடக்காம வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறவர்களாக இருப்போம். மாத்திரமல்ல, அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு அப்படின்னா, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வெளிப்படும் நாளிலே, இயேசு வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களாய் நாமும் இருப்போம் என்று அறிந்திருக்கிறபடியினால். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாகும் பொழுது அவரை போல, அவர் எப்படி வெளிச்சத்திற்கு ஒளியாய் இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பமும் எப்படி இருக்கு, முடிவு ஒரு மகிமையான முடிவு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அதை வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இதுவரைக்கும் மறைவில் இருந்த உங்களை ஆண்டவர் எல்லாருடைய கண்கள் காணும்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார். ஜாதிகளுக்கு நீங்கள் ஒளியாய் இருக்க போகிறீர்கள். விளக்கை கொளுத்தி அதை மரக்காலில் மூடி வைக்க மாட்டாங்களாம், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்களாம். அப்பொழுது அங்கு இருக்கிற எல்லாருக்கும் அது வெளிச்சத்தை கொண்டு வரும், ஒளியை கொண்டு வரும். நீங்களும் அப்படியாகவே கர்த்தர் உங்களை ஒரு விளக்கு தண்டின் மேல் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாத்திரம் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையோடு இந்த மாதத்தை நம்ம ஆரம்பிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்தில் இருக்கையில் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இது கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம். பிதா என்னை அனுப்பினபடியினால் இது வெளிச்சத்தின் காலம்.
ஆண்டவரே, இருளானது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறது. எனவே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து அநேகருக்கு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கான ஒளியை, அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுடர்வெளிகளாய், ஆண்டவரே, உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க, மறுரூபப்படுத்துங்க. இந்த புதிய மாதமாகிய ஆண்டவரே செப்டம்பர் மாதத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் தந்த இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அதன்படி நாங்களும் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாகவே ஆசீர்வதிப்பார். God bless you.